உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அன்பானவர்களே, வெல்கம் பேக் டு திஸ் மதுராந்தகம் மன்னா பைபிள் ஸ்டடி. பைபிள் ஸ்டடி, ஸ்டடி பைபிள். பைபிள் ஸ்டடியில் ஸ்டடி பைபிள். பைபிளை ஸ்டடி பண்ணு, அதுதான் உனக்கு பைபிள் ஸ்டடி. ஒரு பரிசுத்தவான் சொன்னார், வேதாகமத்துக்கு சிறந்த விளக்க உரை வேதாகமமே. பைபிள் இஸ் த பெஸ்ட் கமெண்ட்ரி ஃபார் பைபிள். வேதாகமத்துக்கு சிறந்த விளக்க உரை வேதாகமமே. இன்றைக்கு ஏராளமான வேதாகம விளக்க நூல்கள், விளக்க உரைகள் வந்திருக்கின்றன. அவைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகள் எழுதின தேவ மனிதர்களுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற வசனங்கள் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சாட்சிகளை கேட்கிறோம். அதை போல அநேக தேவ மனிதர்களுக்கு தேவன் என்னென்ன வெளிப்பாடுகளை கொடுக்கிறாரோ, வசனத்தை படிக்கும்போது என்னென்ன சொல்லி தருகிறாரோ அதை இப்படி பிறருக்கு அறிவிக்கிறார்கள். மதுராந்தகத்திலிருந்தும் இந்த மதுராந்தகம் மன்னா மூலமாய் நீங்கள் இன்றைக்கு பலப்பட கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஆதியாகமம் 6:6, ஜெனசிஸ் சாப்டர் 6 verse 6. ஆதியாகமம் 6:6. தாம் பூமியிலே மனிதனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். நான் ஏற்கனவே முதல் மனஸ்தாபம் என்று சொன்னேன். அடுத்தது 7ஆம் வசனத்திலும் மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு கருத்து, a God whom we serve is a God who understands, is capable of all our feelings. God is capable of understanding or knowing all our feelings. நம்முடைய உணர்வுகள், நம்முடைய நிலையை அறிந்த ஒரு ஆண்டவர். நமக்கு எப்படி ஒரு மனஸ்தாபம் வருதோ, ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறோம், இல்லை அப்படி பேசியிருக்க கூடாது, ஐம் சாரி, அதான் மனஸ்தாபம்னு சொல்கிறோம். அப்போ பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற நிலையில கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். அவரும் நம்மை புரிந்து கொள்கிறவர். எனக்கு மனஸ்தாபமா இருக்கு, ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இன்றைக்கும் உங்களை அறிந்த ஒரு கர்த்தர் இருக்கிறார். தட்ஸ் a good news. இன்றைக்கு என் ஆண்டவர் என்னை புரிந்திருக்கிறார். இந்த 9ஆம் மாதம் என் ஆண்டவர் என்னை புரிந்திருக்கிறார் என்கிற ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வருகிறது. நிறைய வசனங்கள் சொல்லலாம், நிறைய வசனங்கள் சொல்லலாம். பெஸ்ட் உதாரணம் மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் உள்ளத்தில் இருப்பது இயேசு அறிந்திருந்தார். அது மட்டுமல்ல, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு நாத்தான்வேல் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், தேவன் ரபி, நீர் என்னை எப்படி அறிவீர்? ஹவு டு யூ நோ மீ? ஐ நோ. இதை விட பெஸ்ட், சிறந்த உதாரணமான வசனம், இயேசு கண்ணீர் விட்டார். எல்லாரும் அழுவதை பார்த்தபோது அவர் அழாம கல் நெஞ்சக்காரரை போல இருக்கல. இம்மட்டும் அவர் அற்புதம் செய்து லாசர்வை எழுப்ப போறாரு. நீங்களும் நானும் அந்த இயேசுவின் ஸ்தானத்தில் இருந்திருந்தால் எல்லாரும் அழும்போது நம்ம சொல்லுவேன், எல்லாம் கவனிருங்க, ஏன் அழுறீங்க, இப்ப நடக்க போறதை பாரு அப்படின்னு ஒரு பெருமையில பேசியிருப்போம். நடக்க போறதை பாருங்க, சும்மா ஏன் அழுதுட்டு இருக்கிறீங்க, பார்க்குறீங்களான்ட்டு மனுஷீகத்திலே சவால் விட்டுருப்போம். இயேசு அப்படி செய்யலை. இயேசு கண்ணீர் விட்டாருங்கிற ஒரு அற்புதமான வார்த்தை. ஆங்கிலத்தில் அதுதான் சின்ன வசனம், ஜீசஸ் வெப்ட். 2 வார்த்தை, ஜீசஸ் வெப்ட். தமிழ்ல இயேசு கண்ணீர் விட்டார். 3 வசனம், 3 வார்த்தை. ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. தமிழ்ல அது ஒரு சின்ன வசனம். இஸ் there anyone who can feel my feelings? Is there anyone who can help me? Is there anyone who knows my burden? Is there anyone? இப்படியே நம்ம நிறைய கேள்வி கேட்கிறோம். யாராவது இருக்காங்களா? என் கஷ்டத்தை புரிஞ்சுக்க யாராவது இருக்காங்களா? என் கண்ணீரை புரிஞ்சுக்க யாராவது இருக்காங்களா? என் கஷ்டம் யாருக்கு தெரியும்? I tell you, I am preaching about a God who understands you better than your friends in the world. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகளை பார்க்கலும், நண்பர்களை பார்க்கலும் உயிர் கொடுப்பான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உயிருக்கு உயிராய் இருக்கிற நண்பர்களை விட, அவர்களை விட இந்த ஆண்டவரால் உங்களை அதிகமாய் புரிந்து கொள்ள முடியும். தட்ஸ் a good news. நம்மை புரிந்த நமது ஆண்டவர்
அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். பாட்டு பாடுவாங்க, என் இதயம் யாருக்கு தெரியும். என் உலகத்துல யாருக்கும் புரிய வைக்க முடியாது. என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார். அழகான பாட்டு, ஒரு கம்ஃபர்டிங் சாங். ஆனால் கடைசியில் அப்படி முடியும், என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். அழகா முடியும். That's the good news. Here is a God who can understand you better than anyone in the world and he can feel your feeling. உங்கள் உணர்வுகள் அப்படியே உணர முடியும். காலை வேளையில எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை அறிந்த ஒருவர் இருக்கிறார், என் கண்ணீரை காண்கிற ஒருவர் இருக்கிறார், எனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார் என்கிற நல்ல செய்தி உங்களுக்கு மதுராந்தகத்திலிருந்து கர்த்தர் அனுப்புகிறார். மதுராந்தகம் அண்ணா இன்னைக்கு உங்களுக்கு தேடி வந்து உடைந்து போயிருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தியை கொண்டு வருகிறது. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எங்கேயோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மருத்துவமனையா? டோன்ட் வரி, உங்களுடைய வியாதி படுக்கை சீக்கிரத்தில் மாறும். உங்களுடைய தொடர்ந்த வேதனையா? அந்த தொடரும் வேதனைக்கும் ஒரு எல்லையை கர்த்தர் வைப்பார். உங்கள் தொல்லைக்கும் ஒரு எல்லையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சீக்கிரத்தில் ஒரு விடுதலையை பார்ப்பீர்கள், ஒரு அதிசயத்தை பார்ப்பீர்கள், உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை பார்ப்பீர்கள். டோன்ட் வரி, நெவர் கிவ் அப். சோர்ந்து போயிடாதீங்க. மனஸ்தாபப்பட்டார் என்ற ஒரு வார்த்தையில இவ்வளவு அர்த்தம் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மை புரிந்த நமது ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வேளையில, இங்கே எங்களுக்கு இது காலை வேளை, ஆனால் உங்களுக்கு எந்த நேரமும் எனக்கு தெரியலை. ஒருவேளை நீங்கள் மாலையில் பார்க்கிறீர்களா அல்லது நடு இரவா, நேரமெல்லாம் முக்கியம். பட் இந்த குட் நியூஸ் என்னன்னா, என்னை புரிந்த ஒருவர் இருக்கிறார், என் கஷ்டம் தெரிந்த ஒருவர் இருக்கிறார், என்னை அறிந்த ஒருவர் இருக்கிறார், எனக்காய் பரிதவிக்கிற ஒருவர் இருக்கிறார், என் உணர்வுகளை உணர்கிற ஒருவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். பயப்படாதீங்க, அவர் உங்களுக்காக யாவையும் செய்வார். ஏசப்பா, நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க. முதல் தடவையா அதை கேட்குறீங்களா? முதல் தடவையா அந்த செய்தியை பார்க்குறீங்களா? ஏசப்பா என்கிற ஒரு அற்புதமான ஆண்டவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். ஜஸ்ட் லுக் அப், ஜஸ்ட் லுக் அப். ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. இந்த ஒரு வார்த்தை போதும், உங்களை தலை நிமிர பண்ணி உங்களை வெற்றி நடைபோட வைப்பார். ஆமேன். அற்புத பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தலை நிமிர பண்ணி வெற்றி நடை போட வைக்கிற தெய்வம் உயிரோட இருக்கிறீங்க. நாங்கள் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, இனி ஒரு ஆரம்பம் வருதுன்னு கர்த்தர் எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என் கஷ்டம், கவலை, கண்ணீர், வேதனை, துக்கம், பாரம், அழுகை, ஐயா, உடைந்து போன நிலைமைகள், இவை எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. நாங்கள் என்ன சரீரத்தில் கஷ்டங்களை உணர்கிறோமோ அதை நீங்க உணர்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கஷ்டங்கள் தெரியாதல்லப்பா, நிச்சயமா எங்களுக்கு அற்புதம் செய்வீங்க. அவர் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணுவதில்லை, அற்பமாய் எண்ணுவதில்லை. 2 பேர் கடந்து போயிட்டாங்க, ஆசாரியனும் லேவியனும். ஆனா ஒரு சமாரியன் நின்று அந்த அடிபட்டு கடந்த மனிதனுக்கு உதவி செய்தானே, அது இயேசுவுக்கு ஒப்பனையா பல வேளை சொல்லும். குட் சமாரிட்டன், he will stop by you. உங்க பக்கத்துல நிற்பார், உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், இன்றைக்கு ஒரு ஆறுதல் வரட்டும், நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நல்ல செய்தி எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். God bless you.